லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. புதுக்கோட்டையை அடுத்த வடமலாப்பூரில் ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. அங்குள்ள பிடாரியம்மன் கருப்பர் கோயில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 800 காளைகள் மற்றும் 250 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டி தொடங்குவதற்கு முன்பு காளைகளுக்கு உரிய பரிசோதனை நடத்தப்பட்டது. இதேபோல் மாடுபிடி வீரர்களும் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகே ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகள் இளைஞர்கள் தீரத்துடன் அடக்கினர். போட்டியில் வீரர்கள் சுழற்சி முறையில் களம் இறக்கப்பட்டனர். ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் இளைஞரின் பிடியில் சிக்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனிடையே போட்டியின் போது மாட்டின் உரிமையாளர் ஒருவர் தனது காளையை அடக்கினால் 1 லட்சம் ரூபாய் பரிசாக தருவதாக அறிவித்தார். இதையடுத்து வாடிவாசலில் இருந்து காளை அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் அன்னவாசலைச் சேர்ந்த மோகன் எனும் இளைஞர் காளையின் திமிலை பிடித்து அடக்கினார். மாட்டின் உரிமையாளர் கூறியது போலவே இளைஞருக்கு 1 லட்சம் ரூபாயை பரிசாக அளித்தார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.